சரி, இராணுவ நீதிமன்றம் கோர்ட்ஸ் கொடுத்து தாப்பா ஆகணும். இராணுவ நீதிமன்றத்தில் நான் தான் உன்னை கொடுக்கணும். நீ இராணுவ தளபதியாக உட்காந்துருக்க, இராணுவ தலைவராக உட்காந்துருக்க. கைலாசத்திலேருந்து இந்த நீதிமன்றத்துக்கு இத்தனை பேர் அனுப்புறது கைலாசம் தான் அனுப்ப முடியும். கோர்ட்ஸு கைலாசத்தில் இராணுவ நீதிமன்றம் இங்கேருந்து அனுப்ப முடியும். ஒரு கோர்ட்ஸுக்கு எத்தனை இராணுவ வீரர், ஜட்ஜிக்கு என்ன, ஜட்ஜிக்கு தக்க பாதுகாப்பு, தக்க பாதுகாப்பு. இப்போ அரசியல்வாதி அடிச்சு வச்சிருக்கான். ஆனால் இராணுவம் வந்தவுடனே நீதிமன்ற கோர்ட்டில் எல்லா ஜட்ஜி ஆணும் பெண்ணும் கணக்கு பார்த்து கொடுக்கறது பயமில்லாமல் போகலாம். ஏன்னா இராணுவம் எல்லாமே உள்ளே போவான், சுற்றுவான், எல்லாமே எல்லா இடத்துலையும் வருவான் போவான். மித்த 4 வீலர் 2 வீலர் பஸ்ஸு வீசு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி முடிச்சிடுவேன். அது கரெக்டாக முடிச்சிடுவேன். இப்போ தக்க பாதுகாப்பு போட்டால் தான் நீதிமன்றத்திலிருந்து வெளியே எடுக்க முடியும், தோண்டி எடுக்க முடியும். கோர்ட்ஸில் இருக்கிற கணக்கும் பத்திரப்பதிவுக்குள்ள கணக்கும் 2 ஈக்குவலாக கரெக்டாக இருக்கும். இங்கே ஏமாத்தனம் பண்ணி தான் கோர்ட்ஸில் ஏமாத்தனம் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கான், தண்டனை வாங்காமல். இங்கே ஏமாற்றி எழுதி நச்சிக்கிட்டு இருக்கான். இதுதான் கணக்கு. சீக்கிரமாக இராணுவ படைகள், இராணுவ வீரர்கள், முப்படை தர எல்லா படையும் டெல்லியிலேருந்து உள்ளே இறக்க பாருப்பா. இப்போ முதல் அடியிலே இவ்வளவு இராணுவம் வந்தால் தான் முடிங்கிற கணக்கு வந்துருச்சு. இப்போ இராணுவத்தை வச்சாத்தான் உள்ளே வந்தால் தான் இவன் அடங்குவான். அவன் அரசியல்வாதி நினைப்பான், நம்ம 5000 ஏக்கர் எழுதி வச்சுருக்கோம் நம்மளாட்டு போட்டு, இங்கே 100 ஏக்கர் எழுதி வச்சுருக்கோம், அங்கே நெல்லை மாவட்டத்தில் எழுதி வச்சுருக்கோம், விருதுநகர் மாவட்டத்தில் எழுதி வச்சுருக்கோம், மதுரை மாவட்டத்தில் எழுதி வச்சுருக்கோம், தேனி மாவட்டத்தில் எழுதி வச்சுருக்கோன்னு சென்னை மெட்ராஸ்லேருந்து எல்லா இடத்தையும் சுற்றி வளைச்சி எழுதி வச்சுருக்கான். இந்த கணக்கு வெளியே தோண்டி எடுக்கிறது தான் ஜட்ஜிகளுக்கு பூரா தெரியும். அப்போ நீதிமான் வெளியே தோண்டி எடுத்தா அரசியல்வாதி எங்கேனா எழுதி வச்சுருக்கான் ஐயாயோன்னு இப்போத்தான் அவங்களுக்கே தெரியும். உலக நாடு எழுதி வச்சுருக்கவங்க பூரா உனக்கு தெரியும். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் எழுதி வச்சுருக்கோம், உனக்கு தான் தெரியும், கடவுளுக்கு தான் தெரியும். முக்கால் சத்தியம்.